தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். புதுச்சேரி சுதந்திர பொன்விழா நகரில் கடந்த 2009 குடிசை மாற்று வாரியம் மூலம் 64 அடுக்குமாடி வீடுகள் கட்டப்பட்டன. 2011 தலா ஒரு வீடு 10.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 14 ஆண்டுகளே ஆன நிலையில் இந்த கட்டிடத்தின் பல இடங்களில் கான்கிரீட் பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது. உள்ளே இருக்கும் கம்பிகள் வெளியே தெரிகின்றன. ஒரு வீட்டின் முன்பகுதி நேற்றிரவு இடிந்து விழுந்தது. சேதமடைந்த வீட்டை வைத்தியலிங்கம் எம்பி மற்றும் அமைச்சர் ஜான்குமார் பார்வையிட்டனர். ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, எங்களுக்கு என்ன உயிர் என்ன பிரச்சனை, யார் பொறுப்பேற்றுக்கோங்க. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்னா நாங்களும் 4-5 வருஷம் தொடர்ந்து எல்லாருக்கும் பத்திரத்தை பதிவு பண்ணி கொடுத்தா கூட நாங்க சேர்த்து போட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ரெடி பண்ணுவோம். அதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் வாங்கிட்டோம், வாங்கினப்ப அதுக்கு போட்டு வட்டியோட போட்டு கொடுக்க 9 லட்சம் கட்டுங்கன்னா 25 லட்சம் கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. இங்கு வசிப்பவர்கள் கூறும்போது வீட்டுக்கான பத்திரத்தை கொடுக்க அரசு கூடுதலாக 9 லட்சம் ரூபாய் கேட்பதாக குற்றம் சாட்டினர். பத்திரம் இருந்தால் நாங்களே சரி செய்து கொள்வோம், வீடு இடிந்து விடுமோ என்ற உயிர் பயத்திலேயே வாழ வேண்டி இருக்கிறது என்றனர். இது இப்போ நாங்கள் இருக்கிறது LHD பிளாக் சார். இப்போ எங்களோட பில்டிங் தான் இடிஞ்சு விழுந்து இருக்கு. அதுக்காக தான் நாங்கள் இப்போ எல்லாருமே கூடி இருக்கோம். இப்போ நாங்கள் இது மொத்தம் 64 பில்டிங் இருக்கு. இந்த 64 பில்டிங்குமே சரியில்லை. எங்ககிட்ட சொன்ன அமௌண்ட் 10.5 லட்சம் ரூபாய் சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க 19.5 லட்சம் கேட்குறாங்க. அந்த 10.5 லட்சத்துக்கு நாங்கள் வாங்குறதுக்கான வார்த்தையே இல்லை சார் வீடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பில்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். வீட்டுக்குள்ளேயும் மண் இடிஞ்சு கொட்டுது, வீடெல்லாம் காரெல்லாம் பிழந்து விடுறது, சேவெல்லாம் இடிஞ்சு இது விடுது. நாங்கள் ஒவ்வொரு தடையும் சர்வீஸ் பண்ணாலும் அது மீண்டும் அப்படிதான் இருக்குது. இப்போ சப்போஸ் பத்திரம் எங்கள் பேரில் இருந்தாலும் நாங்கள் வேற எதனா முழு ஈடுபட வீடை நாங்கள் கிளீன் பண்ண முடியும், எதாக இருந்தாலும் செய்ய முடியும். எல்லாரும் சேர்ந்து கூட நாங்கள் இந்த பில்டிங்கே ஒழுங்காக பண்ணிக்க முடியும். எங்களுக்கு பேரில் பத்திரமும் இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா, எல்லாருமே எலெக்ஷன் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும், ஆதார் கார்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட திருப்பி ஒப்படைக்க போகிறோம்.